யூஜிசி நெட் எக்ஸாமில் வந்து பேப்பர் ஒன்னுக்கு புக்ஸு பிடிஎஃப் இப்படி ரெஃபரன்ஸ் வந்து என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 50 கொஷினில் 1 கொஷின்ஸ் தான் நிறைய வரும். ஸோ இதுக்கு புக் எடுத்துக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது இல்லை. ஸோ புக் பேஸில் போனீங்கன்னா நிறைய காஸ்ட்டு நீங்கள் உங்கள் சைடில் இருந்து புக் பர்ச்சேஸ் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். குவாலிஃபை ஆகலன்னு. ஆனால் நீங்கள் இதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் அதிகமாக இருக்கணும். அந்த கண்டென்ட்டை படிக்கக்கூடிய டைமிங் தான் அதிகமாக இருக்கணும். இப்போ புக் பேஸில் எம்சிக்யூஸ் பேஸில் நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதில் என்ன இருக்குதுன்னு புரியாது. ஸோ அதனால் அதனுடைய மெயின் கண்டென்ட்டை லேர்ன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் எம்சிக்யூஸ் அடித்தாலே புரியும். இல்லைன்னா நீங்கள் யூடியூப் சேனலுடைய ரெஃபரன்ஸ் எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒன்ஸ் நீங்கள் நல்லா புரிஞ்ச பிறகு புக்ஸ் ஏதாவது வாங்கினீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸபுளாக இருக்கும், ஓகேவாக இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் போடுற காஸ்ட், புக்குடைய காஸ்ட் வந்து அவுடேட்டடாகவும் மாறிடும். ஸோ அப்போ அது வந்து நீங்கள் புக்குக்காக செலவு பண்ணுறதுன்றது வேண்டாத ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து 3 years 4 years வந்து லேக் ஆகும். ஸோ அதனால் நான் புக் ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் பேப்பர் ஒன்னுக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா பேப்பர் ஒன்னுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். என்னோட இது அப்டேட் பேஸில் இருக்கிறதுனால தான் அந்த சேனல் பார்த்து கிளியர் பண்ணுவாங்க. புக் பேஸில் போனால் கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பேப்பர் 1 50 கொஷினுக்கு நீங்கள் 35 படிக்கணும். 35 கரெக்டாக அடிச்சிங்கன்னா தான் அதில் 60 மார்க்ஸாவது ஸ்கோர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நான் புக் பேஸ்ட் வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்கவே மாட்டேன் பேப்பர் 1 பொறுத்தவரை. ஏன்னா ரீசன் அப்டேட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா புக் பேஸில் உள்ளது நிறைய மாறிடுச்சு. ஸோ அப்போ புக் பேஸில் நீங்கள் போனீங்கன்னா கம்பல்சரி ஃபெயில் ஆகும். ஸோ அதனால் புக்குக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது வேண்டான்னு என் சைட்லேருந்து நான் நினைக்கிறேன் பேப்பர் 1.